பேக்கரி ஸ்டைல்ல டீ கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இதோட டெக்ஸ்சர் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் 3 எக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எக் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும், சில்லுன்னு இருக்கக்கூடாது. இதோட ஆஃப் ஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ், ஆஃப் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேக் சாஃப்டாக வர கேக் ஜெல் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு 7 கிராம் கேக் ஜெல் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சுகர் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்கோட ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. எக் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப் பீக் ஆன அப்புறமா 1/4 கப் வந்து ஆயில் எடுத்திருக்கோம். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் வந்து எடுத்துக்கணும். ஆயில் ஆட் பண்ண அப்புறமா ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக 1 ஸ்பீடில் வச்சு ஒரு 10 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 100 கிராம் வந்து மைதா வந்து எடுத்திருக்கேன். மைதா ஆட் பண்ண அப்புறமா பேட்டரில் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளஃபினஸ் வந்து போகக்கூடாது. அந்த அளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 6 இன்ச் பேன் வந்து எடுத்திருக்கேன். அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் ஆகும். ஒரு டூத் பிக் வச்சு பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கேக் ஹீட்டாக இருக்கப்போ டிமோல்ட் பண்ணாதீங்க. நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் செம்ம சாஃப்டான டீ கேக் வந்து ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.